வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன டே பார்க்க போகிறோம்னா டே 9 பார்க்க போகிறோம். கட் பீட் பார்க்க போகிறோம். நான் இது வரையும் இந்த 10 டேஸ் சேலஞ்சில் கட் பீட் சொல்லி கொடுக்கல இல்லையா. நான் பீடு மாதிரியே தான் கட் பீடுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது நான் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பீடு யூஸ் பண்ண போகிறேன். என்ன மாதிரி கட் பீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீடு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சுகர் கட் பீட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கட் பீடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த கட் பீட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு மாதிரி கோல்டன் ஜொலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி க்ளோ ஆகும்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதில் கலர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் கலர்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதில் மட்டும்தான் கிராஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பீட் கொண்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு இதுவரையும் போட்ட லீஃப் மெத்தட்லேயே வர மாதிரி தான் இருக்கும் இது. ஆனால் கட் பீட் யூஸ் பண்ணும் போது த்ரெட்டு நம்மளுக்கு அறத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். அதுவும் இந்த கட் பீடில் யூஸ் பண்ணும் போது மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட்டுன்னு வர முடியும். இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட் அறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போது நான் 3 கட் பீட் மட்டும்தான் எடுத்து நான் லோட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 3 கட் பீடாக லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, 3 கட் பீட்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 கட் பீட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஈவனாக நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி கிராஸ் லோடிங் மெத்தடில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி த்ரெட் ஒர்க் மெத்தட் மாதிரியே நீங்கள் மேலே போய் கீழே வரணும். ஏன்னா மேலே மட்டும் லோடிங்னா நீங்கள் மேலே மட்டும் லோடிங் எடுக்கலாம், இல்லை கீழே லோடிங்கன்னா கீழே லோடிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இது டே 9 கிளாஸ் ஆயிடுச்சு இல்லையா. நான் டே 10 கிளாஸ் போட்டுட்ட பிறகு 10 கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். அதில் நீங்கள் இந்த சேலஞ்ச் கிளாஸில் என்ன டவுட் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே ஃபுல் சேலஞ்ச் கிளாஸையும் பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட ஒவ்வொன்றுத்துக்குமே டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து போட ஆரம்பிக்கலாம். அந்த டவுட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் வைஸ் நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் ஆன்லைனில் உங்களுக்கு டவுட் சொல்லி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இமேஜையை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை எனக்கு கரெக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாலுமே நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களுமே என்கிட்ட கேட்கறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் வரையுமே நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம். என்கிட்ட ப்ரைடலோட டவுட் எல்லாமே இப்போ கேட்டிங்கன்னா நான் சொல்லி தர மாட்டேன். நான் கிளாஸஸ் போட்டுட்ட பிறகு நான் சொல்லி கொடுப்பேன். இதில் என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க இதில் டவுட் கேட்க வேண்டாம். இந்த நம்பரில் உங்களுக்கு நார்மல் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த நம்பரில் இருந்தே என்கிட்ட நான் டவுட் கேட்டுக்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்டு வரவங்க இதில் கேட்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இமேஜை
சுற்றி வந்து அந்த ஷேப்பில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து சுற்றி என்ன பண்ணியிருக்கேன், கட்பீடை வச்சு உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்பை எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு அது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை குட்டி குட்டி கட் பீடு கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து க்ளூ பீடு வச்சுட்டு நம்ம தூவி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பீடு கொடுக்கலாம். எந்த மாதிரியான கட் பீடுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை பீடு வகையோ ஸ்டோன்ஸ் வகையோ, இல்லையா நீங்கள் த்ரெட் ஒர்க்கில் என்ன பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். என்ன வேணால் போட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டிச்சஸ். ஓகேவா? இதை வந்து நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். இது என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கிராஸ் லோடிங் மெத்தடில் தானே எடுக்க போகிறோம். அந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய்.